வெண்முரசு. நீர்க்கோலம் 86. வாசிப்பது சந்தீப். 85. தொலைமீன் ஒளிகள். குடில் வாயில் திறந்து பிருகநலை வெளியே வந்தபோது முக்தன் வேல் தாழ்த்தி வணங்கினான். இரும்புக் கம்பிகளால் முடையப்பட்ட மார்புக் கவசமும் 2 கைகளில் காப்புக் கவசங்களும் தோளில் சிறகென எழுந்திருந்த இலை கவசங்களும் அணிந்து இரும்புக் குடம் போன்ற தலைக் கவசத்தை எடையோடு அணைத்தபடி இரும்புக் குரடுகள் எடையுடன் ஒலிக்க படிகளில் இறங்கி அவனை நோக்கி கையசைத்துவிட்டு பிருகநலை தன் புரவியை நோக்கி சென்றாள். அவள் விழிகள் மாறிவிட்டிருந்தன. அவள் ஏறி அமர்ந்த பின்னர் தன் புரவியிலேறி அமர்ந்து அவளைத் தொடர்ந்தான் முக்தன். அணிக்காட்டை சீரான குளம்படித் தாளத்துடன் கடந்து சாலைக்கு வந்தனர். விடிவெள்ளி தோன்றியிருக்கவில்லை. வானம் விண்மீன் பெருக்கென கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அது ஒரு ஓட்டம் என ஒவ்வொரு முறையும் ஏன் தனக்குத் தோன்றுகிறது என அவன் வியந்து கொண்டான். விழிதூக்கி வானத்தை பார்க்கையில் அவ்வசைவுக்கு சற்று முன்னர்தான் விண்மீன்கள் அவ்வாறு தங்களை அமைத்துக் கொண்டன என்று அவனுக்குத் தோன்றுவதுண்டு. கரவுக்காட்டின் காவல் மாடத்திலிருந்து அவன் இரவெல்லாம் கூர்ந்தும் துயில் மயங்கி கனவுக்குள்ளும் விழித்தெழுந்து அரையுள்ளத்துடனும் நோக்கிய விண்மீன்களை எண்ணிக்கொண்டான். இளவயதில் விண்மீன்களை நோக்கும்போது கண்ணீர் துளிர்க்கச் செய்யும் உள எழுச்சி ஒன்றை அடைவான். இங்கிருக்கிறேன் இங்கிருக்கிறேன் என்று நெஞ்சில் அறைந்து வான் நோக்கி கூவ வேண்டும் போல தோன்றும். மண்ணில் நிகழ்ந்த தன் பிறப்பிற்கு அறியாத பெரும் பொருளொன்று உண்டு என்றும் ஆற்ற வேண்டிய பெருஞ்செயல்களின் நிறையொன்று எதிர்காலமாக தன் முன் எழுந்து அகன்றிருப்பதாகவும் உள்ளம் பொங்கி எழும். பின்னர் வான்பரப்பு சோர்வு தரக்கூடியதாக மாறியது. அங்கிருக்கும் அச்சுமிட்டல்களுக்கு எப்பொருளும் இல்லை. இருக்கலாம், மானுடன் அறியக்கூடுவதொன்றுமில்லை. மண்ணில் சிமிட்டும் மின்மினிகள் அறிந்திருக்கலாம். பின்னர் இங்கிருக்கிறேன் என்பது ஒரு மன்றாட்டாக, ஒரு தனிமை மூச்சாக மாறியது. எப்போதேனும் ஒரு வலிமுனகலாக. பின்னர் அவன் விண்மீன்களை நோக்குவதையே தவிர்த்தான். ஒருமுறை கூட வானை நோக்காமல் முழு இரவும் காவல் மாடத்தில் அவன் அமர்ந்திருந்தான். சிவமூலியை இழுத்தபடி முதுகாவலர் காமிகர் சொல்வதுண்டு, வானை பார்க்கலாகாது, இளையவனே. யோகிகளன்றி எவரும் வானை பார்க்கலாகாது. உலகியலில் உழல நமக்கெல்லாம் மண்ணும் கூழாங்கற்களும்தான் அளிக்கப்பட்டுள்ளன. மண்ணை பார், கால்களை மண்ணில் நன்றாக ஊன்றிக்கொள். விண்ணை பார்த்து உலகியலாளன் வாழ்ந்ததில்லை. பின்னர் ஆழ்ந்து சிவமூலி புகையை இழுத்து மூச்சை நிறைத்து மூக்கினூடாக மெல்ல விட்டபடி, இதோ நான் இழுத்து உள்ளே நிரப்புவது வானில் நிறைந்திருக்கும் அம்முகிலின் ஒரு துளியை. ஏதோ ஒரு பிழையால் எப்போதோ வானை பார்க்கத் தொடங்கினேன். நான் கொண்டிருந்த அனைத்தையும் வானம் உறிஞ்சிவிட்டது என்றார். அவன் அவருடைய மெலிந்த மார்பு அதிர்வதை நோக்கிக் கொண்டிருந்தான். வெறி மின்னும் விழிகளுடன் அவர் கையூன்றி அவன் அருகே வந்தார். பார், இந்த புவியில் உள்ள அனைத்தையும் வானெனும் கடுவெளி ஒவ்வொரு கணமும் உறிஞ்சிக் கொண்டிருப்பது தெரியும். பெருங்கடல்களை, ஏரிகளை, இலைநுனி நீர்த்துளிகளை. மூடா, இங்குள்ள அத்தனை மூச்சுகளையும் அது உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது. அத்தனை சொற்களையும் இழுத்துக் கொள்கிறது. அது வெறும் இருள். அவ்வளவுதான். பிரித்தொன்றுமில்லை. மீண்டும் சிவமூலியை ஆழ இழுத்து இருமினார். விண்மீன்களை பார்க்கிறாயா? அவை அந்த இருள் காட்டும் மாயத்தோற்றம் மட்டுமே. இதோ இந்த ஒவ்வொரு விண்மீனும் ஒரு தூண்டில் முனை. ஏதோ ஒன்றில் உன் தொண்டை சிக்கிக் கொண்டால் அவ்வளவுதான், சுண்டி மேலிழுத்துவிடும். அங்கே கிடந்து துள்ளித் துள்ளி மூச்சு மூச்சு என ஏங்குவாய். நான் பார்த்திருக்கிறேன். நேற்று கூட முதுகாவலர் போராடர் இறப்பதை சென்று பார்த்தேன். வாய் திறந்து நெஞ்சு உந்தி உந்தி எழ. பின்னர் வெறும் குளிர்ந்த உடல். அர்த்தமில்லாத ஒரு குப்பை. அவர் உரக்க இருமினார். அவன் அவரது விழிகளை நோக்கினான். சிவமூலி இழுப்பவர்களின் விழிகளில் ஏன் அந்த கடந்த நோக்கு உருவாகிறது? பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதன் இங்கே வேள்வியில் அவிசொரிந்து விண்ணுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறான். விண்ணில் எவரோ அதை வாங்கிக் கொள்கிறார்கள் என்று நம்புகிறான். ஆம், வாங்கிக் கொள்கிறது. ஆனால் அம்முடிவிலுக்கு நீ இடும் அவியும் சொல்லும் எவ்வகையில் பொருள்படும்? மூடா, பெருங்கடல்களே அதற்கு ஒரு துமி அல்லவா? வெறும் இருள். ஒவ்வொன்றும் இருளுக்குள் சென்று விழுந்து கொண்டே இருக்கின்றது.
விண்மீன்களை பார்ப்பவன் ஒளியை பார்ப்பதில்லை. இளைஞனே, உண்மையில் அவன் இருளைத்தான் பார்க்கிறான். பிருகன்னலை அரண்மனையின் முற்றத்தில் புரவியை இழுத்து நிறுத்தி, இங்குதானே இளவரசர் இருக்கிறார் என்றாள். நேற்றிரவு இருந்தார் என்றான் முக்தன். பிருகன்னலை புன்னகைத்து, அவரை அழைத்துச் செல்வோம் என்றாள். போருக்கா? அவர் தலைமை தாங்குவது உண்மையா என்றான். புரவியிலிருந்து இருவரும் இறங்க காவலர் வந்து கடிவாளத்தை பற்றிக் கொண்டனர். பிருகன்னலையைக் கண்டதும் காவல் வீரர்கள் வேல் தாழ்த்தி வணங்கினர். முக்தன், இளவரசர் இருக்கிறாரா என்றான். துயின்று கொண்டிருக்கிறார் என்றான் காவலன். மருத்துவ நிலையை அடைந்து அதன் வாயிலில் நின்ற இளம் மருத்துவரிடம் இளவரசரின் அறையை காட்டுக என்றான். அவர் உடல் நலமின்றி என அவன் சொல்லத் தொடங்க முக்தன் அதை கேட்கவில்லை என்றான். அவர் கால்கள் உடைந்து என அவன் மீண்டும் தொடங்க முக்தன் வாழ்மேல் கையை வைத்தான். அவரால் நடக்க முடியும். இதோ நானே அழைக்கிறேன். முதல் பேரறைதான் என்று அவன் உடன் வந்தான். நானே செல்கிறேன் என்றான் முக்தன். அவர்கள் படிகளில் ஏறி மேலே இடைநாழியை அடைந்து அறைகளை நோக்கிச் சென்றார்கள். கதவருகே பிறிதொரு இளம் மருத்துவன் அமர்ந்தபடி வாய்வழிய துயில் கொண்டிருந்தான். காலடி ஓசை கேட்டு அவன் எழுந்து வாயைத் துடைத்தபடி, இளவரசர் துயில்கிறார். எவர் வந்தாலும் தன்னை எழுப்ப வேண்டாம் என்று சொன்னார் என்றான். எழுப்பு என்று பிருகன்னலை ஆண்குரலில் சொன்னாள். அவன் தலைவணங்கி ஆணை என்றபின் கதவைத் தட்டி, இளவரசே, இளவரசே என்றான். கதவு உள்ளே மூடப்பட்டிருந்தது. இளவரசே, கதவைத் திறவுங்கள், இளவரசே என்று பலமுறை அழைத்தான். பிருகன்னலை 2 அடிகள் பின்னால் வைத்து கதவை ஓங்கி மிதித்தாள். தாழ் உடைந்து திறந்த கதவு 2 சுவர்களை அறைந்து அதிர்ந்தது. உள்ளே மஞ்சம் ஒழிந்து கிடந்தது. பிருகன்னலை உள்ளே சென்று நாற்புறமும் பார்த்து சாளரத்தை நோக்கிச் சென்றாள். சாளரக் கதவு திறந்து கிடக்க அப்பால் போர்வை ஒன்று கதவுச் சட்டத்தில் கட்டப்பட்டு கீழே தொங்கியது. தப்பிவிட்டார் என்றான் முக்தன். பிருகன்னலை சாளரத்தில் ஏறி மறுபுறம் குதித்தாள். முக்தன் சாளரத்தில் ஏறி அதன் ஆழத்தைக் கண்டு திகைத்தான். பின்னர் போர்வையைப் பற்றியபடி மெல்ல தொங்கியபடி கீழே சென்று பாதிக்கு மேல் கீழே குதித்தான். அதற்குள் பிருகன்னலை கீழே தெரிந்த காலடிச் சுவடுகளை பார்த்தபடி அணிச்சோலைக்குள் சென்று விட்டிருந்தாள். முக்தன் அவள் காலடிகளை நோக்கி பின்னால் சென்றான். புதர்களுக்குள்ளிருந்து உத்தரன் அலறும் ஒலி கேட்டது. என்னை விடு. நான் வரப்போவதில்லை. என்னை விடு. நான் தப்பி ஓடிவிட்டேன் என்று சொல். நீ கேட்பதை அளிக்கிறேன். என்ன வேண்டுமென்று கேள் என்று உத்தரன் கதறினான். பிருகன்னலை அவனை 2 கைகளையும் பற்றி இழுத்து வந்தாள். நான் வரமாட்டேன். உயிர் துறப்பேன் என்று உத்தரன் கூவினான். பிருகன்னலை தன் கையை அவன் கழுத்தில் வைத்து, நீங்கள் வருகிறீர்கள். கவச உடைகளை அணிந்து என்னுடன் கிளம்புகிறீர்கள். அதை மறுப்பதென்பது இக்கணமே இங்கு கழுத்து முறிந்து இறந்து விழுவதுதான் என்றாள். என்ன சொல்கிறாய்? நான் விராடபுரியின் என்று சொல்லத் தொடங்க, கழுத்து முறிந்தால் கீழே விழுந்து இறந்ததாக மட்டுமே பொருள் என்ற பிருகன்னலை போர்வையை சுட்டிக்காட்டி, சான்றை நீங்களே உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றாள். உத்தரன் உதடுகளை அழுத்திக் கொண்டு விம்மினான். இளவரசே, 2 வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளன. போர்க்களம் வந்தீர்களென்றால் உங்களைக் காக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வரவில்லை என்றால் இங்கேயே உங்களைக் கொன்றுவிட்டு செல்வேன் என்றாள் பிருகன்னலை. வருகிறேன், வருகிறேன் என்று அவள் கைகளைப் பற்றினான். வருக என்றாள் பிருகன்னலை. அவனை அழைத்து மறுவழியினூடாக உள்ளே வந்தாள். அவன் அடிபட்ட நாய் போல ஒரு கையை வளைத்து தூக்கிக் கொண்டு விசும்பி அழுதபடி வந்தான். வீரர்கள் அவனை பார்த்ததுமே சிரிப்பை அடக்கி விழிவிலக்கிக் கொண்டார்கள். பிருகன்னலை வீரர்களிடம், இளவரசருக்கு கவசங்களை அணிவியுங்கள் என்றாள். உத்தரன், நான் அணியறைக்குச் சென்று கவசங்களை அணிந்தபின் என்று தொடங்கினான். கவசங்களை இங்கேயே அணியலாம் என்றாள் பிருகன்னலை. உத்தரனுக்கு வீரர்கள் கவசங்களை அணிவிக்கத் தொடங்கினர். அவன் 2 கைகளாலும் முகத்தை மூடி அசையாமல் நின்றான். கையை விரியுங்கள்,
இளவரசே என்று வீரர்கள் அதட்ட இரு கைகளையும் பறவை போல் விரித்தான். அவர்கள் அவன் ஆணைக்குமேல் இரும்புக் கவசங்களை அணிவித்தனர். நான் கொற்றவை ஆலயத்திற்குச் சென்று என அவன் தொடங்க, நீங்கள் எங்கும் செல்லவில்லை என்றாள் பிருகன்னலை. அவன் ஆனால் என்றான். சொல் எழக்கூடாது என்றாள். அவன் உதடுகளை அழுத்தியபடி விழிநீர் கன்னங்களில் உருள அழுதான். பிருகன்னலை முக்தனிடம் படைகள் கோட்டை வாயிலில் அணிவகுத்துவிட்டன என்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இளவரசர் படைமுகம் வருவார். செய்தியை படைத்தலைவர்களுக்கு அறிவித்துவிடு என்றாள். ஆணை என்று சொல்லி முக்தன் கிளம்பிச் சென்றான். அவனுக்குப் பின்னால் உத்தரன், நான் அன்னையை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று சொல்ல ஒரு படைவீரனே, பேசாமலிருங்கள் இளவரசே என அதட்டுவது கேட்டது. முன்புலரியில் நகரம் ஆள் ஒழிந்து கிடந்தது. படைப்புறப்பாட்டின் போது எவரும் இல்லங்களை விட்டு வெளியே வரலாகாது என்ற ஆணை இருந்தது. விளக்குத் தூண்கள் அனைத்திலும் மீன் எண்ணெய் விளக்குகள் செவ்வொளி பரப்பிக் கொண்டிருந்தன. சிவந்த பூழிமண் இரவெல்லாம் சென்ற யானை காலடிகளும் குழம்புத் தடங்களும் சகடத் தடங்களும் பதிந்து குழம்பி உழுதவையென தோன்றியது. மரவொரி மெத்தை மேல் செல்வது போல முக்தனின் புறவிக் குளம்போசை அழுந்திக் கேட்டது. குழம்புகளின் ஓசை நகரத்தின் இருளின் மூலைகளில் எதிரொலி எழுப்பியது. அவன் உள்ளம் ஓய்ந்து கிடந்தது. எழுச்சியும் சோர்வுமென அலைக்கழித்து அனைத்தும் அவிழ்ந்தடங்கிவிட்டிருந்தன. அத்தனை அமைதியை அதற்கு முன் அவன் அறிந்திருக்கவே இல்லை. கோட்டை முகப்பை அவன் அடைந்தபோது அங்கே நின்றிருந்த படையின் மெல்லிய முழக்கத்தைக் கேட்டான், காற்று இலைகளுக்குள் ஒழுகுவது போல. பல்லாயிரம் பேர் மெல்லிய குரலில் பேசி மூச்சுவிடும் ஒலியும், படைக்கலங்களும் கவசங்களும் முட்டிக்கொள்ளும் ஒலியும் நிறைந்த கார்வை. கோட்டை வாயிலை கடந்து ஒரே விழையகல்வில் படைவிரிவை பார்த்தபோது அவன் கடிவாளத்தை இழுத்து ஒரு கணம் அசையாமல் நின்றான். கண் அழியும் இருளில் நீர்நிலையொன்றை பார்ப்பது போல் இருந்தது. விழிதொடும் தொலைவு வரை வேல்களும் வாள்களும் கவசங்களும் மெல்லிய பளபளப்புடன் அலையொளியென தெரிந்தன. தொலைவில் மறுமுனையில் படை முகப்பில் மட்டும் ஒரே ஒரு நெய்ப்பந்தம் எரிந்தது. அதனருகே நின்றிருந்த படைத்தலைவர்கள் தலைப்பாகைகளும் ஒளிகொண்ட தாடிகளுமாக செந்நிறப்பட்டு திரைச்சீலை ஓவியம் ஒன்றை தொங்கவிட்டது போல் தெரிந்தனர். அவன் சீரான குளம்படி ஓசையுடன் படை விளிம்பை அடைந்தான். அங்கு நின்றிருந்த காவல் வீரன் ஒருவன் அவனுக்கு குறுக்காக வேலை தாழ்த்தி, தங்கள் முத்திரை என்றான். அவன் ஓலையைக் காட்டியதும் திரும்பி இன்னொரு வீரனிடம், படைத்தலைவரிடம் அழைத்துச் செல் என்றான். படை நடுவே அமைந்த பாதை நேர்கோடாக அந்த பந்த வெளிச்சத்தை நோக்கிச் சென்றது. இருபுறமும் இருளுக்குள் பல்லாயிரம் பேர் இருப்பதை அவன் புலன்கள் நம்ப மறுத்தன. மானுட உடல்களின் வேலி, மானுட அலை. விழி துலங்கி தெரிந்த இடங்கள் அனைத்திலும் இருளுக்குள் நீர்மை மின்னிய கவசங்களும் தலையணிகளும் அணிந்து வேலேந்தி நின்ற வீரர்களின் முகங்கள். அத்தனை முகங்களும் ஒன்றுபோல் ஆகிவிட்டிருந்தன. போர்க்களத்தில் எவருக்கும் தனிமுகமென ஒன்று இருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றியது. ஏனெனில் தனி உணர்ச்சி என்று ஏதுமில்லை. பல்லாயிரம் கைகளும் கால்களும் கொண்டு ஒற்றை உயிரென படை தன்னை மாற்றிக்கொள்கிறது. கிளர்ச்சியால் தன் உடல் விதிர்த்துக் கொண்டிருந்ததை உணர்ந்தான். அவ்வப்போது ஏதோ நினைவுக்கு வந்தது போல் அடிவயிறு முரசொலியின் கார்வையை உணர்ந்தது. படைத்தலைவரின் அருகே சென்று தலைவணங்கி பிருகன்னலையின் ஆணைகளை போர்முனைக்குரிய சுருக்கமான சொற்களில் சொன்னான். படைத்தலைவன் உத்தரர் படைத்தலைமை ஏற்க வரப்போகிறார் என்று அருகிலிருந்த படைத்தலைவரிடம் சொன்னான். அவன் புன்னகைத்து, ஆம், இளவரசர் நம்மை வெற்றி நோக்கிக் கொண்டு செல்லப் போகிறார் என்றான். முக்தன், வெற்றி பற்றிய எந்த ஐயமும் தேவையில்லை படைத்தலைவரே என்றான். ஏன் என்றான் படைத்தலைவன் ஏளனத்துடன். உத்தரர் இந்திரனின் படையுதவி பெற்றிருக்கிறாரா என்ன? முக்தன், ஆம், இந்திரனின் மைந்தரால் இப்படை நடத்தப்படும் என்றார்கள் என்றான். படைத்தலைவனின் கண்கள் சுருங்கின. துணைப்படைத்தலைவன் அவனருகே வந்து, என்ன சொன்னாய் என்றான். முக்தன், நாம் இந்திரனின் மைந்தரால் நடத்தப்படுகிறோம் என்றான். இருவர் விழிகளும் மாறின. அது உண்மையா என்றான். முக்தன், ஆம் என்றான். படைத்தலைவன் முகம் மலர்ந்து, இப்போதே வெற்றி விழாவுக்கும் உண்டாட்டிற்குமான ஆணைகளை பிறப்பித்துவிட்டுச் செல்லலாம் போலிருக்கிறதே என்றான்.
ஆம், அதற்கும் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுவிட்டன. வலவர் அடுமனை ஒருக்கங்களை துவங்கிவிட்டார் என்றான் முக்தன். துணைப்படைத் தலைவன் உரக்க நகைத்து, வலவரா என்றான். இன்னொருவன், புறவிகளுடன் கிரந்திகனும் நம்முடன் வருகிறாரல்லவா என்றான். முக்தன் புன்னகைத்தான். கஜன் மெல்ல உடலை அசைத்து நின்றான். அருகே நின்றிருந்த சற்று முதிய வீரன் திரும்பிப் பார்த்து புன்னகைத்தான். அப்புன்னகை அவனுக்கு எரிச்சலூட்டியது. வேலுடன் அவன் படைநிறைக்கு வந்தபோது அப்புன்னகைகள் சூழ எழுந்துவிட்டன. இவருக்கு 40 அகவை இருக்கும். அப்படியென்றால் கீசகருடன் படை சென்றிருக்கக்கூடும். பெரும்பாலும் எங்காவது ஓரமாக தங்கிவிட்டு மீண்டிருப்பார். முகத்திலோ தோளிலோ புண்படு எதையும் காண முடியவில்லை. ஆனால் போர்கண்டு சலித்து கனிந்த முகத்தை சூடிக் கொண்டிருக்கிறார். அடுத்த போரில் இந்த முகத்தை தானும் சூடிக்கொள்ள முடியும் என எண்ணிய போது அவனுக்கு புன்னகை எழுந்தது. அவன் முந்தைய நாள் இரவு துயிலவில்லை. அன்னையிடமும் தந்தையிடமும் விடை பெற்றுக் கொண்டு அந்தியிலேயே கிளம்பினான். நன்கு துயில்க, மைந்தா என்றார் தந்தை. அவன் தலையசைக்க, துயில் வராது என எண்ணாதே. நல்ல துயில் வரும். போர் சென்ற அனைவருமே அதை சொல்லியிருக்கிறார்கள் என்றார். அவன் நேராக அடுமனைக்குத்தான் சென்றான். அங்கே அவனைக் கண்டதும் ஒருவன் வந்து, உலர் உணவுகள் ஒருங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் நேராக படைமுனைக்கே சென்றுவிடும், வீரரே என்றான். நான் அதன் பொருட்டு வரவில்லை என்றான். அவன் சிரித்து, ஒளிய வந்தீரோ? ஆனால் உமது உடலுடன் நீர் அடுமனையாளனாக இங்கே அமைய முடியாதே என்றான். கஜன் சினத்துடன் நோக்க, சினம் வேண்டாம். உம்மைக் கண்டாலே தெரிகிறது வீரர் என்று. நான் களியாட்டு சொன்னேன் என்றான். என் பெயர் அஸ்வகன் என்று அறிமுகம் சொன்னான். கஜன் தன் பெயரை சொல்லிவிட்டு, நான் சம்பவர் என்பவரை சந்திக்க வேண்டும் என்றான். எதற்கு என்றான் அஸ்வகன். நான் அவருக்கு சிறிது பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கடனுடன் படை செல்லக்கூடாதே என்றான். ஆம், அடுமனையாளர்களை சற்றும் நம்பக்கூடாது. நரகத்திற்கு கூட தேடி வந்து பணத்தை கேட்பார்கள். கஜன் புன்னகைத்து, அவர் எங்கே என்றான். அவனா? இருங்கள், கேட்டு வருகிறேன் என்று உள்ளே சென்ற அஸ்வகன் திரும்பி வந்து, அவன் யானைகளுக்கான கவளத்துடன் மேற்கு வாயிலுக்கு சென்றான் என்கிறார்கள் என்றான். கஜன் அவனிடம் விடைபெற்று மேற்கு வாயிலுக்கு சென்றான். அங்கே அவனிடம் பேசிய முதிய யானைப்பாகனாகிய சீதளன் இங்கே உச்சிப்பொழுதில்தான் வந்தார். கவளமூட்டு முடிந்ததுமே சென்றுவிட்டார். எங்கே சென்றார் என்று தெரியாது. ஒருவேளை கிழக்கு வாயிலில் இருக்கலாம் என்றார். கிழக்கு வாயிலுக்கு அவன் செல்லும்போது வழியில் ஒரு குரல் உரக்க அழைத்தது. அடே, என்ன செய்கிறாய்? ஒளிந்து அலைகிறாயா? என்ன படைப்பிரிவு நீ? அவன் தடுமாறி நிற்க தீர்க்கன் அவன் தோளை பிடித்துக் கொண்டான். வா என்றான். நான் இளவரசர் என அவன் பேசத் தொடங்க, வா. எந்த மறுசொல்லையும் நான் கேட்க சித்தமாக இல்லை என்றான் தீர்க்கன். அவன் அரசாணைப்படி செல்கிறேன். இப்போது என்று திமிரினான். அவ்வழியாக புறவியில் சென்று அவனுடைய ஆயிரத்தவர் தலைவன் அவன் குரலைக் கேட்டு, நீ கஜன் அல்லவா என்றான். ஆம், நான் இப்போது என்று கஜன் சொல்லத் தொடங்க, இதோ இந்த ஓலையை படைத்தலைவரிடம் கொடு. நீயும் அங்கேயே இரு. நான் சற்று நேரத்தில் அங்கே வருகிறேன் என்றான். கஜன் தலைவணங்கி ஓலையை வாங்கிக் கொண்டான். அதன்பின் ஏதும் செய்வதற்கில்லை என்று தெளிவாகவே தெரிந்தது. அவன் பெருமூச்சு விட்டான். சம்பவனிடம் சொல்லியிருந்தால் அவன் ஒரு பணியை முடித்துவிட்டதாக இருக்கும். சுபாஷிணியிடம் சொன்ன சொல். ஆனால் அது அவ்வளவு பெரியதல்ல என்றும் அப்போது தோன்றியது. ஆணும் பெண்ணும் இணைய வேண்டுமென ஊழிருந்தால் இணைவார்கள். அவர்களை வைத்து ஆடும் கைகள் அதை முடிவு செய்யட்டும். அப்படியென்றால் தன்னை வைத்து ஆடும் கை எது? இப்போரில் அவன் இறந்து விடுவான் என்னும் எண்ணம் அப்போது எழுந்தது. தொடக்கத்திலிருந்து அனைத்தையும் எண்ணித் தொகுத்தபோது அந்த ஒழுங்கு அங்கேதான் கொண்டு சென்றது. அவன் அளித்த ஓலையை வாங்கிய பின் படைத்தலைவன் அணிகளில் சென்று நில். நீ கடைநிலையன் அல்லவா?
எப்படி ஆயிரத்தவர் உன்னை பார்த்தார்? சாலையில் அலைந்தாயா என்றான். அவன் ஆணைகளை எனத் தொடங்க சென்று நில் என்றபின் அவன் திரும்பிக் கொண்டான். கஜன் அணிகளில் அவன் நிறையை சென்றடைந்தான். அங்கே அனைவரும் விருந்தறையில் படுத்து துயின்று கொண்டிருந்தனர். உண்மையிலேயே பெரும்பாலானவர்கள் ஆழ்ந்த துயிலில் இருந்தனர். அவன் அவர்களை நோக்கிய பின் தன் உடலை மண்ணில் நீட்டிக் கொண்டான். ஒருவர் படுக்கும் அளவுக்கே இடமிருந்தது. தோளோடு தோள் முட்டிக்கொண்டு மல்லாந்து படுத்து விண்மீன்களை நோக்கிக் கொண்டிருந்தான். அவள் தன்னை நினைப்பாளா என எண்ணிக்கொண்டான். பெண்கள் அப்படியெல்லாம் எண்ணுவார்களா என்ன? அவர்களுக்கு குழந்தை பெற்றபின் ஆண்கள் தேவையில்லை என்ற வரி நினைவிலெழுந்தது. புரண்டு படுத்து கண்களை மூடினான். கண்களுக்குள் விண்மீன்கள் தெரிந்தன. அவள் நினைவுடன் இந்த நிறைவேற்றப்படாத சொல்லுடன் இறக்கப் போகிறேன். ஆனால் இறப்பு என்னும் சொல் அச்சமூட்டவில்லை. இயல்பான ஒரு முடிவாகவே தோன்றியது. மீண்டும் விண்மீன்களை நோக்கி விழிதிறந்து கிடந்தான். புலரியை அறிவிக்கும் கொம்பு முழங்கியது. வீரர்கள் பாய்ந்தெழுந்தனர். சில கணங்களுக்குள் முழு படையும் பல சிறுகூறுகளாக சிதறுண்டது. கீழே தட்டப்படும் தாளத்தின் அதிர்வில் விலகும் நெல்மணிகள் போல வீரர்கள் அகன்றனர். அவர்கள் காலைக்கடன்கள் கழிக்கும் இடங்கள் படைநிலைக்கு அப்பால் குறுங்காட்டுக்குள் இடையளவு உயரமான மறைப்புத் தட்டிகளால் அமைக்கப்பட்டிருந்தன. கரையேற்றப்பட்ட தோணிகளில் குளிர்நீர் நிறைக்கப்பட்டிருந்தது. பந்தங்களின் நிழலொளிக்குள் புகுந்து சுரைக்குப்பறையில் நீர் அள்ளி கால்கழுவி பல் தேய்த்து தலைப்பாகையை அவிழ்த்து உதறி அணிந்து கச்சை இறுக்கி படைப்பைகளை தோள்களில் மாட்டிக்கொண்டு கால்களில் தோல் குரடுகளை முறுக்கிய பின் அவன் மீண்டும் படைநிறைக்கு வந்தான். அதற்குள் அணிவகுப்புக்கான கொம்பு முழங்கியது. அவன் நிறையில் அவனை இறுதியாக வந்தான். அவன் நிலை கொண்டதும் அருகே நின்றிருந்த முதிய வீரன் வேலை சற்று தளர்வாகவே பற்ற வேண்டும். நாம் நெடுநேரம் அதை வைத்திருக்க வேண்டியிருக்கும் என்றான். நிறைகளின் முனைகளிலிருந்து பெரிய கணவன்களை ஏந்திய அடுமனையாளர்களும் ஏவலர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். முதிய வீரன் நீர்ப்பை எங்கே என்றான். அவன் தோளுக்குப் பின்னால் தொங்கிய நீர்ப்பையை முன்னால் இழுத்துவிட்டான். அது எப்போதும் விலாவில் தொங்க வேண்டும். நிறை செல்கையில் இன்னொருவர் மேல் இடிக்கலாகாது என்றான். கஜன் அவனை எரிச்சலுடன் பார்த்தபின் திரும்பிக் கொண்டான். ஏவலர் ஆளுக்கு 8 உணவுருளைகளை அளித்தபடி வந்தனர். வெல்லம் கலந்த நீரை குடுவைகளில் அள்ளி பைகளில் நிறைத்தபடி அடுத்த ஏவலர் குழு வந்தது. ஓர் உருளை உரித்த தேங்காய் அளவு இருந்தது. அது என்ன என்று அவன் முதிய வீரனிடம் கேட்டான். கேட்டிருக்கக் கூடாதோ என உடனே ஐயுற்றான். உலர்மீனும் வறுத்த அரிசியும் இடித்து ஊன்னையுடன் சேர்த்து உருட்டப்பட்ட கவளம். சுவையானது. ஒரு நாளுக்கு ஒரு கவளம் மட்டுமே என்றான் அவன். உண்மையில் அதுவே போதுமானதாகவும் இருக்கும். போர் முன்னரே முடிந்தது என்றால் வீட்டுக்குக் கொண்டு சென்று குழந்தைகளுக்குக் கூட கொடுக்கலாம். அவை விரும்பி உண்ணும். அவனுக்கு அளிக்கப்பட்ட 8 கவளங்களையும் தோளில் தொங்கிய தோல்பைக்குள் சுற்றிக் கட்டினான். அவை சற்று கெடுமணம் வீசுவதாகத் தோன்றியது. அவன் கையை முகர்வதைக் கண்டு முதிய வீரன் பழைய மீன் களஞ்சியத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும் அது. இத்தனை பேருக்கான மீன் புதியதாக இருக்க முடியாது என்றான். ஆனால் படைநகர்வில் சென்றால் வெறியுடன் பசிக்கும். அப்போது இக்கெடுமணம் அமுதென தோன்றும். கஜன் தன்னருகே வந்து நின்று முகத்தைக் கண்டு திடுக்கிட்டான். உள்ளம் அதிர்வது செவிகளில் முழங்கியது. அதன் பின்னரே அவனை அடையாளம் அறிந்தான். நீங்கள் சம்பவர் அல்லவா என்றான். ஆம், நீங்கள் என்றபின் சம்பவன் அவனை அடையாளம் கண்டு கொண்டான். உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். உங்களைத் தேடி அடுமனைக்கு சென்றிருந்தேன். அவன் சிரித்து, நீங்களா அது? எவரோ பணத்துடன் வந்ததாக கேள்விப்பட்டேன் என்றான். சூதரே, அது நான் சொன்ன பொய். நான் வந்தது உங்கள் மேல் ஒரு பெண் காதல் கொண்டிருக்கிறாள் என்று சொல்வதற்காக. அவள் பெயர் சுபாஷினி. அரண்மனை சேடி என்றான். சம்பவன் அதற்குள் நகர்ந்து விட்டிருந்தான். அவன் விழிகள் மாறின. அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. எடை அகன்ற உணர்வு கொண்டு கஜன் புன்னகை செய்தான். அப்பால் சென்றபின் சம்பவனும் அவனைப் பார்த்து புன்னகைதான்.
கொம்பொலி எழுந்தது. ஒவ்வொரு இருநிரையின் நடுவிலும் புறவிகள் சீர்நடையிட்டு வந்தன. அவை சேணம் பூட்டப்பட்டு கடிவாளம் முதுகின்மேல் போடப்பட்டு வந்தன. சவுக்கு அவற்றின் கழுத்து பட்டையில் செருகப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீரன் அருகிலும் ஒரு புறவி வந்து நின்றது. வலப்பக்கம் நின்ற புறவியை கஜன் பற்றிக் கொண்டான். அது மெல்ல தும்மியது. மீண்டும் ஒருமுறை கொம்பு ஊதியதும் படையில் ஓர் அலை எழுந்து அகன்று சென்றது போல அனைவரும் புறவிகள் மேல் ஏறிக்கொண்டனர். விடிவெள்ளியை அப்போதுதான் கஜன் கண்டான். பெருமூச்சுடன் அதை நோக்கிப் பின் ஏன் உள்ளம் எண்ணங்களற்று அசைவிழந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு புன்னகைத்தான்.